ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எக்ஸலில் வந்து VLOOKUP ஃபங்க்ஷன் வந்து மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி நம்ம VLOOKUP பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அட் எ டைம் வந்து VLOOKUPையும் மிட் ஃபங்க்ஷனையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஏன் மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ரீசன் இப்போ நம்ம பாருங்கள். ரைட் சைடு நம்மள்ட்ட வந்து ப்ராடக்ட்ஸ் ஐடி ப்ராடக்ட் நேம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இங்கே இருக்கிற ப்ராடக்ட் நேம்ஸை தான் நம்ம இங்கே கொண்டுட்டு வர போகிறோம் லெஃப்ட் சைடு இருக்கிற டேபிளுக்கு. ஓகேங்களா, இப்போது இந்த ப்ராடக்ட் ஐடி தான் நம்மளோட லுக்கப் வேல்யூ, அதாவது காமன் யூனிக் வேல்யூன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா காமன் யூனிக் வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது நமக்கு இங்கே இந்த ப்ராடக்ட்ஸ் ஐடி வந்து நம்ம லுக்கப் பண்ணி இங்கே வேல்யூ எடுத்துகிட்டு வரணும்னா நமக்கு வந்து ப்ராடக்ட் ஐடியில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிற ப்ராடக்ட் ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லுக்கப் வேல்யூக்கு முன்னாடி வந்து ஸ்ட்ரிங் வேல்யூலாம் இருக்குது. ஓகேங்களா, நம்மளோட ப்ராடக்ட் ஐடி வந்து சென்டர் போர்ஷனில் இருக்குது. அந்த ப்ராடக்ட் ஐடிக்கு பின்னாடியும் நமக்கு வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குது, முன்னாடியும் ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ மிடில் தான் நம்மளோட ப்ராடக்ட் ஐடி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பார்த்தீங்கன்னா 562 இங்கே இருக்குது, 784 இங்கே இருக்குது. ஸோ நமக்கு ரைட் சைடு இருக்கிறதுலாம் அப்படி கிடையாது, வெறும் நம்பர்ஸ் தான் இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து நமக்கு மிடில் இருக்குது. ஸோ அதனால் நம்ம மிட் ஃபங்க்ஷன் VLOOKUPக்குள்ளேயே நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதை லுக்கப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு சிம்பிள் தான். இப்போ நான் என்ன பண்ணுற போகிறேன், இந்த ப்ராடக்ட் நேம்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் தான் நம்ம வந்து ரைட் சைடு இருக்கிற ப்ராடக்ட் நேம் இங்கே கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா, ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இங்கே வச்சுட்டு ஈக்குவல் டு VLOOKUPனு டைப் பண்ணுங்கள். VLOOKUP டைப் பண்ணிட்டு டேபு கொடுங்க. VLOOKUP ஃபங்க்ஷன் வந்துச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே லுக்கப் வேல்யூ கேட்குது. இப்போ லுக்கப் வேல்யூ கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிட் ஃபங்க்ஷன் இங்கே உள்ளே கொண்டுட்டு வரணும். ஓகேங்களா, அப்போ தான் நம்ம வந்து இந்த லுக்கப் வேல்யூவில் அந்த மிடில் இருக்கிற அந்த ப்ராடக்ட் ஐடியை நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், மிட் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு டேபை கொடுக்குறேன். எனக்கு அந்த ஃபங்க்ஷன் உள்ளே வந்துருச்சு. இப்போ எனக்கு என்ன கேட்குதுன்னா டெக்ஸ்ட்டு கேட்குது. மிட் ஃபங்க்ஷனில் எந்த டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம அந்த லுக்கப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஜஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராடக்ட் ஐடி C7 நான் செலக்ட் பண்ணுறேன். இதுதான் என்னோடய டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட்டில் தான் அந்த மிடில் இருக்கிற வேல்யூ வந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டெக்ஸ்ட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் என்னோடய ஸ்டார்டிங் நம்பர் கேட்குது. ஸ்டார்டிங் நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஐடியில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மிடில் இருக்கிற லுக்கப் வேல்யூக்கு முன்னாடி எனக்கு பார்த்தீங்கன்னா 7 கேரக்டர் இருக்கும். 1 2 3 4 5 6 7 அந்த ஹைஃபனோடு சேர்த்து எனக்கு 7 கேரக்டர் இருக்குது. ஸோ எனக்கு வந்து 7 கேரக்டர் இருக்கிறதுனால ஸோ நான் என்ன பண்ணுறேன், 8ல் வந்து நான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுக்குறேன். ஓகேங்களா, என்னோடய ஸ்டார்டிங் நம்பர் வந்து 8ன்னு கொடுக்குறேன். கமா ஸ்டார்டிங் நம்பர் 8ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு கமா எனக்கு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து 3 கேரக்டர்ஸ். ஏன்னா எனக்கு இந்த ப்ராடக்ட் ஐடியில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வந்து 3 நான் அசைன் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நான் அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் ப்ளஸ் 0ன்னு ஆட் பண்ணுறேன். இந்த ப்ளஸ் 0 எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது எனக்கு டெக்ஸ்ட் வேல்யூவாக எனக்கு அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ அப்போ டெக்ஸ்ட் வேல்யூ வரும்போது நமக்கு லுக்கப் வேல்யூ வந்து நம்பரில் இருக்குது, அதாவது ப்ராடக்ட் ஐடிங்கிறது நம்பரில் இருக்குது. ஸோ அங்கேருந்து வர வேல்யூ டெக்ஸ்ட்டில் இருந்ததுன்னா நமக்கு இந்த ப்ராடக்ட் ஐடி நம்பரில் இருக்கிறனால நமக்கு ரிசல்ட் வந்து VLOOKUP வந்து நமக்கு கொடுக்காது. ஸோ எரர் டிஸ்பிளே ஆகும். ஸோ அதுக்காக நான் வந்து டெக்ஸ்ட்டிலேருந்து நம்ம அந்த வேல்யூ எடுத்து வந்து திரும்ப வந்து நம்பர்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதை நான் ப்ளஸ் 0ன்னு ஆட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், கமா கொடுத்துட்டு டேபிள் அரே இருக்குது இல்லைங்களா, டேபிள் அரேங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த இப்போ லுக்கப் வேல்யூ நீங்கள் செப்பரேட்டாக கொடுக்க தேவையில்லை, மிட் ஃபங்க்ஷன்லேயே நம்ம எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ டேபிள் அரே தான் நான் செலக்ட் பண்ணணும். டேபிள் அரே நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ரைட் சைடு இருக்கிற டேபிள் இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு எனக்கு இதை F4 கொடுத்து நான் லாக் பண்ணிடுறேன். ஓகேங்களா, செல்ஸை லாக் பண்ணிவிட்டு கமா எனக்கு செகண்ட் காலமில் இருக்கிற அந்த ப்ராடக்ட் நேம்ஸாக வேணும். ஸோ 2 கமா எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். ஸோ 0ன்னு கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், என்டர் கொடுக்குறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த லேப்டாப்னு இந்த வேல்யூ வந்துருச்சு. நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், ட்ராக் பண்ணேன்னா எனக்கு எக்ஸாக்டாக அவுட்புட் வந்திருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த லுக் ஐடி வந்து இங்கே 3 டிஜிட்டில் இருக்குது. பட் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஐடிஸ் வந்து உங்களுக்கே தெரியும் எத்தனை கேரக்டரில் இருக்குங்கிறது. நம்ம மிடில் இருக்கிற அந்த
ப்ராடக்ட் ஐடியை மட்டும் நம்ம மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம VLOOKUPக்குள்ளே வந்து அரே வேல்யூலாம் நம்ம கொடுத்து அந்த வேல்யூ வந்து இங்கே கெட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வேல்யூ வந்து எங்கே இருந்தாலும் உனக்கு அவுட்புட் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வேல்யூ கொண்டு வந்து பாட்டமில் சஃபில் பண்ணால் கூட எனக்கு வந்து எக்ஸாக்டாக அவுட்புட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது இங்கே கார் அப்படின்றது வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே 562ங்கிறது ஃபஸ்ட்டு இருக்குது லேப்டாப்பு, பட் இங்கே இதில் இருக்குது. காருன்றது இங்கே தேர்ட் பிளேஸில் இருக்குது, பட் இங்கே ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு அந்த வேல்யூ கரெக்டாக லுக்கப் பண்ணி நமக்கு வந்து இங்கே அவுட்புட் வந்து கரெக்டாக டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பாருங்கள், இது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த ஃபங்க்ஷன்ஸ் பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு ஃபார்முலாஸோடு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.